அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம எதுக்கு சரிப்பட்டு வருவோம்னு யார் நமக்கு சொல்லுவாங்க, இல்ல நாம எதுக்கு சரிப்பட்டு வருவோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அறிவுரை, வழிகாட்டுதல், இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் கிட்டேயோ இல்லைனா உறவினர்கள் கிட்டேயோ பேரண்ட்ஸ் கிட்டேயோ கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் அறிவுரை, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா. வழிகாட்டுதல் அப்படின்றது நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு எண்ணம் இல்ல ஒரு குரல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்க மைண்டை கேட்டீங்க அப்படின்னா அது அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லும். அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில எப்பவுமே நம்மளை கைட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுடைய எந்த ஒரு கேள்விக்கும் அந்த ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு உள்ள கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஒன்று தோணும், போட்டுக்கலாம்னு தோணும், போட வேணாம்னு தோணும். ஸோ அது என்ன தோணுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இதை டே டு டே லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க யார் அப்படின்றத உள்ள கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை பத்தி சொல்லும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் சொல்லும், உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் சொல்லும். ரெண்டையுமே நீங்க அதிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். உடனே இதுக்கான ரிசல்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணாமல் உள்ள இருந்து ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். எஸ் இது சரியா இருக்கும், நோ இது சரியா இருக்காது அப்படின்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்டை நான் கேட்டு என்னை பற்றி நான் தெரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு எந்த விஷயமும் வராது. எதுவாக இருந்தாலும் நான் புதுசாக தான் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நான் வெளிப்படுத்தும் போது எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலில் அதை நான் வெளிப்படுத்துவேன். இதுதான் என்னை பற்றி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம். இதுதான் ப்ராக்டிக்கலாகவும் நடக்கவும் செய்யுது. முதல்ல இந்த விஷயத்த என்னுடைய மைண்ட் எனக்கு சொல்லும் போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா என்னோட ஈகோ தடுத்தது. இல்லை எனக்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, நானும் அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன். ஆனால் சில வருஷங்கள் கழிச்சு நான் எதெல்லாம் என்னுடைய டேலண்ட் நினச்சி முயற்சிகள் பண்ணணும் அதில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அது என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் புதுசாக கற்றுக்கிட்டு அப்புறம் வெளிப்படுத்தினா மட்டும்தான் உண்டு அப்படின்றது. சிலருக்கு அப்படி இருக்காது. சிலருக்கு உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்றது உங்க இன்னர் வாய்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு பாட்டு படிக்க நல்லா வரும்ன்றது உங்க இன்னர் வாய்ஸ் சொல்லலாம். டான்ஸ் ஆட நல்லா வரும்னு சொல்லலாம். உங்களால ஈஸியா பேசி ஒருத்தரை மயக்க முடியும்ன்றத சொல்லலாம். ஸோ நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அது ஒரு ஆன்சர் சொல்லிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆன்சரை உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதா அப்படின்றத கவனிங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்க மைண்ட் அப்படியே கேளுங்க. நான் சொல்ற விஷயம் சரியா இல்ல தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆன்சர் சொல்லும். நீங்க எதையுமே அனலைஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் சொல்லும். ஒன்று சரின்னு சொல்லும், இல்லை தவறுன்னு சொல்லும், இல்லை புரியலன்னு சொல்லும், ஏதோ ஒன்று. ஸோ அது என்ன சொல்லுதோ அந்த விஷயம் தான் நம்ம எதுக்கு சரிப்பட்டு வருவோம்ன்றத நமக்கு சொல்லும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு, நல்ல ஜாப்க்கு, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுல. ஸோ இந்த இன்னர் வாய்ஸ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் வேற ஒருத்தர் உங்களுக்கு கைட் பண்ணணுன்ற அவசியம் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ தேவைப்படுறவங்க இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.